ப்ரீத் ஒர்க் மெடிடேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ். ப்ரீத் ஒர்க் மெடிடேஷன் பண்ணுறது நம்மளோட ப்ரீத்தை கண்ட்ரோல் பண்ணி மென்டல், எமோஷ்னல் அண்டு ஃபிசிக்கலாகவும் நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்க ப்ரீத் ஒர்க் மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ரெகுலராக சர்க்குலேட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி ஃபோக்கஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டீப் ப்ரீத்திங் பற்றி பார்க்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம இன்ஹேல் பண்ணுறத ஒரு 4 செகண்ட்ஸ், தென் ஹோல்ட் பண்ணுறது 4 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும். தென் எக்ஸைல் பண்ணும்போது 6 to 8 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும். இதை ஒரு 5 to 10 மினிட் ரிப்பீட்டடாக பண்ணணும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணணும். தென் ரிலாக்ஸேஷனை ப்ரொமோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெல்லி ப்ரீத்திங், அதாவது அடி வயிற்றுலேருந்து. நம்ம ப்ரீத் பண்ணும்போது ரொம்ப டீப்லியாக ப்ரீத் பண்ணணும், அதாவது அடி வயிற்றுலேருந்து, நம்ம செஸ்ட்லேருந்து கிடையாது. தென் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக எக்ஸ்ஹேல் பண்ணணும். இதை நம்ம 5 to 10 மினிட் ரிப்பீட்டடாக பண்ணணும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்மளோட லங் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்மளோட அனெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் ப்ரீத்திங், அதாவது 4 செகண்ட் மெத்தட். இதில் நம்ம மூச்சு இழுக்கிறதும் அதை ஹோல்ட் பண்ணுறதும் திரும்ப மூச்சு விடுறதும் 4 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். இதை ஒரு 5 மினிட்க்கு ரிப்பீட்டடாக பண்ணால் போதும். இதோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம ஃபோக்கஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தென் மென்டல் கிளாரிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் நாசில் ப்ரீத்திங். இதில் நம்ம ஒரு மூக்கு வழியாக மூச்சு இழுக்கும்போது இன்னொரு மூக்கு வழியாக விடணும். இதைத்தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் நாசில் ப்ரீத்திங்னு சொல்கிறோம். இதை ரிப்பீட்டடாக ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்மளோட எனர்ஜியை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு கிளியரான மைண்ட் செட்டை வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஓஷன் ப்ரீத்திங். இது ஒரு நேச்சுரல் ப்ரீத்திங்னு கூட சொல்லலாம். இதில் நம்மளோட மூச்சை டீப்பாக இன்ஹேல் பண்ணணும். தென் அதை சாஃப்டாக எக்ஸ்ஹேல் பண்ணணும். அதாவது ஒரு ஓஷன் வேவ் மாதிரி அந்த சத்தத்தோடு. இதை 5 to 10 மினிட்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணணும். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, நம்மளோட ஆக்சிஜன் லெவல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்மளோட டென்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.